வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வாய்ப்பை வந்து கமல்ஹாசன் அவர்கள் அப்படியே பறிச்சிட்டாங்க. ஸோ தலைவருக்கு போயிருந்த வாய்ப்பு வந்து கமல் அவர்களுக்கு போயிருக்கு. 1500 கோடி படத்தில் கமல்ஹாசனு அவர் தான் இப்போ அவரை நம்பி இவ்வளவு வந்து போடுறாங்க அப்படின்ற மாதிரி நேற்று ஃபுல்லாக வடை, சரிங்களா, மசாலா வடை பார்த்துருக்கேன், கீரை வடை பார்த்துருக்கேன், நிறைய வடைகள் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த வடையை வந்து நான் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். எப்படி தான் மனசாட்சி வருதோ தெரியல. ஆக்சுவலாக அதை எழுதினவங்களும் சரி, அதை வந்து சொன்ன நபர்களுமே சரி, சொல்லும் போதே உள்ளுக்குள்ள எப்படி அந்த ஒரு சிரிக்காம சொன்னார்கள் அப்படின்னு தெரியல. சரியா, நேற்று குழந்தை பிறந்துக்கு இந்த நியூஸை போட்டு காமிச்சா கூட அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு போயிடும். சரி, அதில் இருக்கிற உண்மைகளை வந்து நம்ம வந்து பார்த்துருவோம் மனசாட்சிப்படி நேர்மையாக. சரிங்களா, ஓகே. அடுத்தது வந்து தலைவர் கூட போட்டியா? அதே தலைவர் கூட போட்டி போடுறது அது காலங்காலமா எல்லாரும் போட்டி கொண்டு தான் இருக்காங்க. போட்டி போட்டு காணாம போய் கொண்டு தான் இருக்காங்க. அது காலங்காலமா 50 வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்கு. போட்டி போடுறது முக்கியம் இல்லை, ஆனா சொல்றத வந்து உண்மையா சொல்லணும் இல்ல. ஸோ அக்டோபர் 10ஆம் தேதி வந்து தலைவரோட வேட்டையன் படத்தோட சூர்யா அண்ணாவோட படம் வந்து வர இருக்கு. சரிங்களா, அப்ப அந்த படத்தோட சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா சொன்னதை கேட்கக்குள்ள நமக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சரியா, என்னோட 9 வயசு தங்கச்சி கூட சிரிக்குது, என்ன நான் இவர் பேசுறாரு அப்படின்னு. சரி, அது என்ன மேட்டர் அப்படின்றத உண்மையை வந்து பார்த்துருவோம். சரிங்களா, அடுத்தது இங்கேயும் தலைவர் ரசிகர்கள் தான் முதலிடம். அது என்ன விடயம், ஜனனி அவர்களுக்கும் சரி, பாலா கேபி பாலா அவர்களுக்கும் சரி, தலைவர் ரசிகர்கள் பண்ண விடயம். சரிங்களா, அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா பல பேருக்கு தலைவர் ரசிகர்கள் குரூப்போட ஷேர் பண்ணுங்க மக்களே. சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அட்லி அண்ணா அவர்கள் வந்து ஒரு 1500 கோடி அது அந்த பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்க இருக்காங்க அப்படின்றது வந்து இப்போ அது உண்மையா ரூமரா அப்படின்னு தெரியல. பட் இந்த ஒரு 1 வீக்கா அந்த ஒரு இது ஒன்று வந்து ஒன்று இருக்கு கோடம்பாக்கத்தில். சரிங்களா, எல்லா சோசியல் மீடியாலையுமே பார்க்க முடியுது. அதை வந்து இப்போ சன் பிக்சர்ஸ் அவங்க தான் எடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது இது இன்னும் உறுதியாக ஒரு ரூமரா ஒரு விடயம் வந்து ஒன்றிருக்கு. அதுல வந்து சல்மான் கான் சார் அவர்கள், அப்புறம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், ஸோ இவங்களை வச்சு தான் அதை வந்து எடுக்க இருக்காங்க. அட்லி அவர்களுடைய இந்த 2 ஹீரோ சப்ஜெக்ட்ல ஒன்று தலைவர், இன்னொன்று சல்மான் கான் அவர்கள். ஸோ அவங்க தான் இது அப்படின்றது உண்மையாக ஒரிஜினலாக வந்த ஒரு நியூஸ். சரியா, அப்ப நேத்து நைட் இது எப்படி ஜோடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வாய்ப்பு தலைவருக்கு போகாம கமல்ஹாசன் அவர்களுக்கு போச்சு. தலைவரோட வாய்ப்பை வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் அப்படியே பறிச்சிட்டாங்க. ஸோ கமல்லாம் முதலாவது கிங்கி, 1500 கோடி பட்ஜெட்டில் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி இது ஒன்று. சரிங்களா, ஓகே. சரி, இப்போ தலைவர் அவர்களுடைய ஜெயிலர் படம் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட முதலை விட 4-5 மடங்கு அதிகமாக எடுத்துச்சு. சரிங்களா, தலைவரோட அதிகபட்சமான இது கிட்டத்தட்ட ஒரு 850 கோடி வசூலுக்கு கிட்ட. தலைவரோட ஒரு அவரேஜ் இது, தலைவரை வச்சு படம் எடுத்தா அவரேஜா ஒரு 300 கோடி 350 கோடி ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்றது தான் தலைவரோட இது. சரிங்களா, அதனாலதான் தலைவருக்கு சம்பளமே இப்போ ரீசெண்டா வருகின்ற படத்துக்கு ஒரு 250 கோடியிலேருந்து 300 கோடி அதிகமா சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் ஏசியால அப்படின்னா தலைவர் அப்படின்ற மாதிரி நியூஸஸ். இதை பல பெரிய நபர்களே சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஏசியாவில் ஹீஸ் நம்பர் 1. சரிங்களா, ஸோ இது தலைவரோட வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ. அங்கதான் சல்மான் கான் சார் அவர்கள் வந்து அவருக்கும் ஒரு பெரிய படையே இருக்கு. அப்ப இந்த 2 பேருமே வந்து நடிச்சாங்கன்னா கண்டிப்பா ஒரு 1500 கோடியில படத்தை எடுத்தா அது கண்டிப்பா லாபம் எடுத்துடலாம், போட்டதை எடுத்துடலாம் அப்படி என்பது எல்லாருக்குமே தெரியும். பட் இங்க கமல்ஹாசன் அவர்களுடைய படத்துக்கு இவன் விக்ரம் படத்துல கூட வந்து ஃபதில் ஃபாசில் இருக்காங்க, விஜய் சேதுபதி இருக்காங்க, சூர்யா அவர்கள் வந்து எண்டிங்ல வந்திருப்பாங்க. ஸோ உண்மை என்ன அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் தனித்து நடித்தாங்க அப்படின்னா மக்கள் தியேட்டருக்கு வருவாங்களா, பார்க்க வருவாங்களா அப்படின்றது பல பேருக்கு ஒரு டவுட். இதுதான் உண்மை. சரிங்களா, சரியா. பட் இங்க ரஜினின்னு பேரை போட்டாலே அந்த படம் போட்ட முதல் வந்துடும், லாபம் வந்துடும். அது இப்ப இல்ல கண்ணுங்களா,
தலைவர் நடிக்க ஹீரோவா நடிக்க ஆரம்பத்திலிருந்து அப்ப இருந்த தயாரிப்பாளர்கள் இருந்து இப்ப இருக்கிற தயாரிப்பாளர்கள் வரைக்கும் சொல்றோம் இது ஒண்ணுதான். தலைவர் படத்துல இது பட்ஜெட்னா அந்த பட்ஜெட்டை விட டபுளா எடுத்துருவோம். மோஸ்ட் ட்ரஸ்டட் லாபம் தரக்கூடிய ஹீரோனா தலைவர் தான் அப்பல இருந்து இப்ப வரைக்கும். பட் இங்க கமல்ஹாசன் அவர்கள்ட்ட அது இல்லை. ஒரு 200 கோடியில படம் கமல்ஹாசன் அவர்களை வச்சு எடுக்கிறனாலே நிறைய திங்க் பண்ணுவாங்க. என்னுடைய நிறைய அண்ணாமா என்னோட அங்கிளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர், படம் எடுத்தவங்க நிறைய பேர் இது அவங்க சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நண்பர்கள் மூலம் கேள்விப்பட்டிருக்கோம், அப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்துருக்கோம். சரிங்களா, இதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கக்கூட எப்படி இப்படி ஒரு வடையை சொல்ல முடிஞ்சுது? அது சரி, தலைவர் பேரை யூஸ் பண்ணாதான் ஏதாவது டொபிக் ஓடும், அதுக்காக இப்படியாப்பா? ஸோ ஓகே, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கமல்ஹாசன் அவர்களிடம் வந்து அந்த சான்ஸே இல்லை. சரிங்களா, அதாவது இப்போ ஒரு ரூமர் ஒன்று போகுது, அட்லி அவர்கள் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களையும் சல்மான் கான் சார் அவர்களையும் வச்சு ஒரு படம் எடுக்க இருப்பதாகவும் அதை சன் பிக்சர் பேச இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒன்று. அதோட பட்ஜெட் 1500 கோடி அப்படின்ற மாதிரி. ஏன்னா 1000 கோடி லாபம் ஷாருக் அவர்களை வச்சு அட்லி அவர்கள் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அவர் 1500 கோடியில் போட்டால் கண்டிப்பாக அதை விட டபுள் மடங்கு எடுக்கலாம். அப்போ அதுக்கு தலைவர் அண்ட் சல்மான் கான் அவங்களோட சாய்ஸ் அப்படின்றது ஒரு ரூமராக போய்கொண்டிருக்கு. இதுதான் ஒரிஜினல் ரூமர். இதில் சோடிக்கப்பட்ட ரூமர் வந்து என்ன அப்படின்னா, தலைவருக்கு பதிலாக கமல்ஹாசன் அப்படின்றது. ஏன்னா இந்த 1500 கோடி போட்டால் அது தலைவர், அப்புறம் தலைவரோட சேர்த்து சல்மான் கான், அப்படி இல்லை ஷாருக் கான், இப்படியானவங்க வந்தால் கண்டிப்பாக போட்ட முதல்ல எடுத்துடலாம். சரியா? ஆனால் இங்கே தலைவர் இல்லாமல் ஷாருக் கான் அவர்களோட கமல்ஹாசன் அவர்களோ ஏன் தளபதியோ இல்லை தலையும் தளபதியும் சேர்ந்து நடித்தா கூட அந்த போட்ட முதல்ல எடுக்கிறது மிகப்பெரிய சந்தேகம். சரிங்களா, அப்படி இருக்கக்குள்ள கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்னைக்குள்ள நேற்று பிறந்த குழந்தை கூட சிரிக்கும். சரிங்களா, வடை சுடலாம், சாப்பிட்ற மாதிரி சுடணும். ஓகே மக்களே, இது ஒரு வீடியோ பண்ணு செம நல்ல ஜோக்காக இருந்துச்சுன்னா அவங்க சொன்னது நான் விழுந்து சிரிச்சேன். எப்படித்தான் சிரிக்காம சில பேர் எழுதுறாங்க சொல்றாங்களோ தெரியல. சரி, அடுத்த விடயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இது ஒன்று. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வசூல் சக்கரவர்த்தினா அந்த முதலிடம் கடந்த 50 வருடங்களாக சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள். தமிழ்நாட்டிலையும் சரி, தமிழ்நாடு தாண்டி வேற மாநிலங்களையும் சரி, கடல் தாண்டியும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். அவருக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி தலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமல்ஹாசன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா, அப்புறம் சூர்யா அண்ணா, அப்புறம் விஜய் சேதுபதி அண்ணா, விக்ரம் அண்ணா, இந்த கார்த்தி அவர், இந்த லிஸ்ட் வந்து இருக்கு. சூர்யா அண்ணாக்கு முதல் வந்து கிட்டத்தட்ட 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரையும் தன்னா தான் அங்கால தலைவர்கிட்ட போக முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சூர்யா அண்ணா அவர்களுடைய அடுத்து வர இருக்கிற படத்தோட சம்பந்தப்பட்ட ஒருத்தர் நம்ம தலைவரோட வேட்டையன் படத்தோட வந்து மோத இருக்காங்கல்ல, அக்டோபர் 10. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு தலைவர் படத்தோட வருது அப்படின்னைக்குள்ள நம்ம வந்து தமிழ்நாட்டு லாபத்தை மட்டும் பார்க்க கூடாது, வெளியில வந்து நம்ம பார்க்கணும். இப்ப தெலுங்குல அந்த டைம் போட்டிக்கு எந்த படமும் வரல, ஹிந்தியில எந்த படமும் வரல, மலையாளத்திலையும் எந்த படமும் வரல, அதோட லாங் ஹாலிடே கூட வருது. ஸோ அதனால என்னோட கணிப்பு வந்து தமிழ்நாடு மட்டும் நான் பார்க்கல, வேற இதுல, அதாவது தலைவரை விட சூர்யா அண்ணாவுக்கு வேற மாநிலங்கள்ல மார்க்கெட் இருக்கான். அதாவது வாங்க அப்படியே குஞ்சு ஒன்று இருக்காங்களாம். என்ன சார் இது? தலைவரோட லாஸ்ட் வந்த ஜெயிலரோட கலெக்ஷன் எவ்வளவு, தமிழ்நாட்டில் எவ்வளவு, வேற மாநிலங்கள்ல எவ்வளவு, ஓவர்சீஸ்ல எவ்வளவுன்னு பாருங்க. வெளியில இருக்க எனக்கே எல்லா அப்டேட்டும் அப்படியே இருக்கு, தெரியும். ஏன் என்னோட 9 வயசு தங்கச்சிக்கு கூட தெரியும் பக்காவா டீட்டெயிலா. சூர்யா அண்ணாவோட கடைசியா வந்து எந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இருக்கக்குள்ள சூர்யா அண்ணாக்கு 200 கோடி 300 கோடி படங்கள் கூட இல்லை, 180 கோடி படங்கள் கூட இல்லை, 175 கோடி படங்கள் கூட இல்லை. சரிங்களா, அப்படி இருக்கக்குள்ள 800 கோடி வசூல் தரக்கூடிய சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு 800 கோடி அப்படின்னு. 850 800 கோடி உண்மையிலேயே 1000 கோடியை தாண்டிட்டு
பட் சில நபர்களால் அது மறைக்கப்பட்டது. சரி, நம்ம ஓகே அடுத்த படத்தில் அடிச்சிடுவோம், அடுத்து வர இருக்கிற படங்கள்ல நம்ம அடிப்போம், சரிங்களா? சார் நம்ம சொல்றோம் தலைவருக்கு வந்து தலைவரை வச்சு படம் எடுத்தா குறைஞ்சது ஒரு 300 கோடி 350 400 கோடி குறைஞ்சது எடுக்கலாம் அப்படின்றது. இங்க சூர்யா அண்ணா வச்சு படம் எடுத்தா போட்டதை எடுக்கலாமா அப்படின்றது பல பேருக்கு ஒரு டவுட். அப்படி இருக்கீங்களா? எப்படிப்பா தலைவர் கூட நீங்க தலைவர் படத்தோட நீங்க எப்படிப்பா இப்படியெல்லாம் சொல்லலாம்? நம்ம வீழ்ச்சிக்கு காரணம் நம்ம கூட இருக்கிறவங்க தான், சரியா? இது எனக்கு சிரிக்கத்தான் தோணுச்சு. ஓகே, நான் சூர்யாண்ணா அவர்களை நான் குறை சொல்லல, அவர் எதுவுமே சொல்லல, சரிங்களா? பட் அந்த சம்பந்தப்பட்டவங்க அந்த படத்துல இருக்காங்கல்ல, ஸோ தலைவர் படத்தை பற்றி இப்படி சொல்லக்குள்ள நம்ம உண்மை தெரிஞ்சவங்க பேசணுங்கல்ல, அதான் நம்மளும் பேசியிருக்கோம், சரிங்களா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்தது 3வது விடயம், பொதுவா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வர்ற ஆர்டிஸ்டை தூக்கி விடுறதுல தலைவர் எப்படியோ அதே போலதான் தலைவர் ரசிகர்கள். அது நேத்து வந்தவங்களா இருந்தாலும் சரி, 5 படம் நடிச்சவங்களா இருந்தாலும் சரி, தலைவர் ரசிகர்கள் எப்படின்னா கண்ணாடி மாதிரி. நீங்க ஒரு நல்லது பண்ணீங்கன்னா அவங்க 10 மடங்கு நல்லது உங்களுக்கு பண்ணுவாங்க. நீங்க சிரிச்சீங்கன்னா அவங்க சிரிப்பாங்க, உங்களுக்கு சிரிக்க வைப்பாங்க. நீங்க முறைச்சிங்கன்னா அதுவும் 10 மடங்கு திரும்பி கிடைக்கும். இதுதான் தலைவர் ரசிகரோட ஸ்டைல், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஜனனி அவர்கள், ஸோ இப்போ இருக்கிற புதிய நடிகைகள்ல ஸோ ஜனனி அவர்கள் வந்து தளபதி கூட லியோவில் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் 7-8 படங்கள் நடிச்சிருக்காங்க, மொழி தாண்டி நடிக்கிறாங்க. இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒருத்தங்க இப்படி வித்தின் ஒரு 1.5 இயர்ஸுக்குள்ள, அதுவும் கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் 6 தமிழ்ல ஜனனி அவர்கள் துரோகம் தான் பண்ணாரு. ஒருக்கா கூட அந்த பெண்ணை வந்து மோட்டிவேட் பண்ணல. சிவன் கணேசனுக்காக அவங்கள வழியில் அனுப்பினாரு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அடுத்த நாள் அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும்போது தமிழ் சினிமாக்குள்ள போய் லியோல இவங்க இருக்காங்கன்ற அப்டேட் அதை ஃபர்ஸ்ட் சொன்னாலே நான் தான். அப்படி கலக்கி கொண்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் அவார்ட், இந்தியன் சினிமா விருது வந்து ஜூன் 29 கிடைச்சிது. அதை வந்து பல பேர் இப்ப தலைவர் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விடயங்களை பல மீடியாக்கள் சொல்ல மாட்டார்கள், அதுக்கு பதிலாக குறை தான் சொல்வார்கள். அவ்வளவு பொறாம வன்மம், தலைவர் ஜெயிலர் ஆடியோ லாஞ்சிலேயே சொல்லியிருப்பார்ல ஒரு கூட்டம் இருக்குன்னு, அதே மாதிரி தான் ஜனனி அவர்களுக்கும். பட் அப்படிப்பட்ட வன்மம் பிடித்த கூட்டம் மத்தியில தலைவர் ரசிகர்கள் பல பேர் ஃபேஸ்புக் குரூப்ல வந்து ஜனனி அவர்களுடைய அந்த போட்டோஸை ஷேர் பண்ணி வாழ்த்துக்கள், நீங்க மென்மேலும் சினிமாவில் சாதிக்க வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி தலைவர் ரசிகர்கள் மனதார ஜனனி அவர்களை நியூ ஆக்ட்ரஸை தமிழ் சினிமாவில் புதிய முகத்தை வாழ்த்திருந்தார்கள். பல பேருக்கு அதை ஷேர் பண்ணியிருந்தார்கள். இதுதான் தலைவர் ஸ்டைல்மா, சரிங்களா? அடுத்தது KPI பாலா அவர்களுடைய பிறந்த நாள். அதையும் வந்து தலைவர் ரசிகர்கள் பல பேர் அவரை வாழ்த்தி அவருக்கு அவர் நல்லது பண்றாரு, அது போல உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல விடயங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க, சரிங்களா? இதுதான் தலைவர் ரசிகர்கள் ஸ்டைல். தலைவர் எவ்வளியோ அவ்வளிதான் தலைவர் ரசிகர்கள். இதுவும் நடந்த சம்பவங்கள் ஒன்று, அதையும் அப்டேட்டா தந்திருக்கேன். ஸோ ஓகே மக்கள், நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பற்றி நான் லைக் பண்ணுங்க. நன்றி.